நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸில் வந்து தேசிய பசுமை தீர்ப்பாயம். ஸோ அது ரிலேட்டடாக இருக்க டேட்டாஸ் வந்து பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்கூல் புக்லேயே அந்த தேசிய பசுமை தீர்ப்பாயத்தை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸில் வந்து இந்த லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தா ரெண்டுத்துக்குமே பார்த்திங்கன்னா தனித்தனியாக வீடியோஸ் வந்து நம்ம கொடுத்துருப்போம். அந்த 2 வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்தாலே அந்த லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தா அதை பற்றி டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வந்து கிடச்சிருக்கும். சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து தேசிய பசுமை தீர்ப்பாயம் பற்றி பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், தேசிய பசுமை தீர்ப்பாயம் பற்றி சரியான கூற்றுகள் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். 2010 ஆண்டு அக்டோபர் 18 தேசிய பசுமை தீர்ப்பாயம் வந்து நிறுவப்பட்டது. இதோடைய தலைமையகம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புதுடெல்லியில் தான் இருக்குது. சரிங்களா? தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் தலைமையகம் வந்து புதுடெல்லியில் இருக்குது. எப்போ நிறுவனாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2010 அக்டோபர் 18 வந்து நிறுவியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்திய அரசமைப்பு சட்டம் சரத்து 21 கீழ் இந்த பசுமை தீர்ப்பாயம் அமைக்கப்பட்டது. இந்த தேசிய பசுமை தீர்ப்பாயம் வந்து எந்த சட்டத்தின் கீழ் வந்து அமைத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 21 கீழ். ஸோ ஆர்டிகல் 21 பேஸ் பண்ணி வந்து தேசிய பசுமை தீர்ப்பாயம் வந்து அமைச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், இந்த தேசிய பசுமை தீர்ப்பாயம் வந்து எதற்கானது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். சுற்றுச்சூழல், காடுகள் மற்றும் பிற இயற்கை வளங்களின் பாதுகாப்பு தொடர்பான வழக்குகளை விசாரித்தல் மற்றும் விரைவாக தீர்ப்பு வழங்குவது இதன் முக்கிய நோக்கமாகும். சரிங்களா? சுற்றுச்சூழல் தொடர்பான ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா ஸோ அதுக்கான வழக்குகளை எடுத்து விசாரித்து அதுக்கு விரைவான தீர்வு வழங்குறது தான் பார்த்திங்கன்னா இதோடைய நோக்கம். சரிங்களா? தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் புதிய தலைவராக பார்த்திங்கன்னா பிரகாஷ் ஸ்ரீவஸ்தவா நியமிக்கப்பட்டிருக்காங்க. சரிங்களா? தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் புதிய தலைவர் வந்து பிரகாஷ் ஸ்ரீவஸ்தவா. சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சரியாக தான் இருக்கேன். தேசிய பசுமை தீர்ப்பாயம் பற்றி ஓவராலாக வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வந்து கிடச்சிருக்கும். ஸோ மெயினான பாயிண்ட் வந்து இதோடைய தலைமையகம் எங்கே இருக்குது, எப்போ வந்து நிறுவனாங்க, ஸோ எந்த ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி நிறுவனாங்க, எதற்கானது, ஸோ இப்போ வந்து அதோடைய தலைவராக வந்து யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோதான், இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முடிஞ்சு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு வந்து நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.